ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். நம்ம 79th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் உங்களோட ஓன் ஃப்ரீடம் அண்ட் ரைட்ஸை உங்ககிட்ட தான் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? நேரம் சரியா மதியம் 2:30 ஆச்சு. சேது கூட கேட்டுட்டு இருக்கீங்க. அவுட் சைட் ஃப்ரீடம் சொல்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் கிட்ட இல்லை, அது எல்லாமே சேர்ந்து பண்ணனா தான் அது ஃப்ரீடம் சொல்ல முடியும். அது ஆல்ரெடி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் நம்மளோட தனிப்பட்ட உரிமை, ஃப்ரீடம் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அதர்ஸோட ஒப்பீனியன்லையும் அவங்க கிட்ட இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ரைட்ஸ் அண்ட் டெசிஷனுக்குள்ளே தான் நம்ம இருப்போம். யாரோ ஒருத்தரோட கைக்குள்ளே அடப்பட்டு கிடக்கிற மாதிரி இருப்போம். என்னமோ ஒரு ஹோம்குள்ளே அடைச்சி வச்சு நம்மளை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையோ இல்லை பர்சன்ஸ்குள்ளேயோ நீங்கள் இருந்தால் கெட் ரிட் ஆஃப் தட் பிளேஸ். அது யாராக வேணால் இருக்கலாம், இல்லை எந்த இடமா கூட இருக்கலாம். அன்லஸ் அன்டில் யூ யூஸ் யுவர் ஃப்ரீடம் இன் எ ரைட் வே, இட் ஒன்ட் பி அ வர்த்தி. நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணாதான் உங்களோட சுதந்திரமாகட்டும் இல்லை உங்களோட ரைட்ஸ் ஆகட்டும் அது ஓர்த்தா இல்லை ஓர்த் இல்லையான்னு சொல்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் இன்னியுமே காலம் அதிகமாக போகலை. அதனால் கரெக்டாக யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்களுக்காகத்தான் இருக்கீங்களா? உங்களோட ஃப்ரீடமை நீங்கள் தான் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்காகத்தான் யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அப்படி இல்லாட்டி இப்போவாச்சு அவராக இருந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல்.